சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவன்பட்டி மருது அவரது சிவன்காலை அந்த காலையில் அடக்கியே ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாடி கோவில் ஒத்த வீடு அப்பு பிரான்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவன்பட்டி மருது அவரது சிவன்காலை அந்த காலையை அடக்கியே வீரர்கள் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை சாமி ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் கொண்டு வந்திருக்கிறார். சீட்டி அடியுங்கள், கை வெட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது மனோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா, நாடு ஓற்று நமகாட்டம் நகர்த்தி செல்வோம். அடுத்த கட்டம் முத்தோர் முன்னிற்க இளையோ கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவியரை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையருக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு என்றும் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு மற்றும் பட்ட பகலிலே ஒட்ட வெயிலே வேர்வையான நிலை அனுமாறு வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கும் வெளிநாடு வாழ் மக்களுக்காக உள்நாடு வாழ் மக்களுக்காக சமூக வலைதளங்களை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற இன்னமோ ஒரு போட்டோகிராபி சார்ந்த அன்பு உறவுகளுக்கு மற்றும் அத்துணை புகைப்பட கலைஞர்கள் பரிவாளர்களுக்கு மற்றும் மாபெரும் இடமஞ்சி விருது நிகழ்ச்சிக்கு எங்கள் காலையிலிருந்து மாலை வரை சிறப்பான முறையில் பாதுகாப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகளுக்கு மற்றும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மீனாட்சி கிருஷ்ணன் மருத்துவ குழு நூற்றி சார்ந்த அன்பு உறவுகளுக்கு கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு ஆக்கம் ஊக்கம் அள்ளி கண்டித்த அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் மருத்துவ குழு மீனாட்சி கிருஷ்ணன் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் அத்துணை ஜல்லிக்கு வடமஞ்சி ரசிக பெருமக்களுக்கு எங்களுக்கு சிறப்பான முறையில் அழைப்பவர்களுக்கு வருகிறது சிறப்பித்த காலையில் உறுதியாளர் மாடுபடி வீரர்களுக்கு இந்த தருணத்தில் ஹெல்பரிச்சாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரைத்தாற்றிக் கொள்கின்றோம். இந்த வடமஞ்சி விருத்த நிகழ்ச்சியினை பல இளைஞர்களுக்கு மத்தியில் சிறப்பாக நடத்தி வெற்றி கண்ட கல்புரிச்சாம்பட்டி விழாக்குழுவினர் கிராமத்தார்களுக்கும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரைத்தாற்றிக் கொள்கின்றோம். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. அழைப்புகளை ஏற்று வருகின்ற யுஎஸ் மருதமன் அவர்கள் தந்தையாளர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு 5 அறிவு உள்ள ஒரு காலையா, 6 அறிவு உள்ள 9 வீரர்களா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு வளத்தை அலங்கரிப்பதற்காக ஒத்த வீடு பசுமன் பாண்டி என்பர் சாமி மாடு கொண்டு வந்து வாடிவாசல்ல நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு 5 அறிவு உள்ள ஒரு காலையா, 6 அறிவு உள்ள 9 வீரர்களா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இன்றைய வீரம் நாளைய வரலாறு. அந்த வரலாறு கணிக்க போவது ஒரு காலையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, கருமையிற நாயகனா, ஐயன் வளர்த்த காலையா, ஐயா வந்த வீரமா, சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா, அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா, சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த பெருமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப. காலையினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்கள்
காலை களம் அழைத்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது. காலை களம் அழைத்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. வரிசை தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவன்பட்டி மருது அவரது சிவன் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை அடக்கிய வீடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பிரான்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முடக்கால் விரட்டி அடித்த வீரமங்க வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு சிவன்பட்டி மருது அவரது சிவன் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வீரனை வென்றெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல என விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்தையில் அப்புசாஸ்கர் நண்பர்களை துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வடவஞ்சி விட நிகழ்ச்சிக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பித்த தமிழ்நாடு காயம் பட்டா ஃபர்ஸ்ட் பண்ணிக்க பார்த்து கவனமா விளையாடுங்க. இந்த வடவஞ்சி விட நிகழ்ச்சிக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பித்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் வீரர்கள் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி.ஆர். கார்த்திக் அவர்களுக்கு இந்த தருணத்திலே விழா குழு சார்பாக நன்றிகளை எடுத்தாக்கி தருகின்றோம். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு 5 அறிவு உள்ள ஒரு காலையா, 6 அறிவு உள்ள 9 வீரர்களா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.